பரிசுத்தமான வழி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். எபிரேயர் 7:25-26-27. இயேசு கிறிஸ்து மாசற்றவரும் குற்றமற்றவரும் எந்த பாவத்திலும் சிக்கிக்கொள்ளாத பிரதான ஆசாரியமாயிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவர். நம்மையும் அவரால் பரிசுத்தப்படுத்த முடியும். தம்மைத்தாமே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் பிரவேசிக்கத்தக்க பரிசுத்தமான வழியாய் இருக்கிறார். அவர் வழியாய் நாம் பிரவேசிப்போமையானால் நாம் பரிசுத்தம் அடையவும் அதன் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று நமக்கு பரிசுத்தமான வழியை தந்துள்ளார். கிறிஸ்துவை பின்பற்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தூய்மையான விசுவாச பாதையை கொடுக்க முடிகிறது. சண்டைகள், அடிகள், கோபமான வார்த்தைகள், அலட்சிய போக்குகள், ஆலய ஆராதனையை அசட்டை செய்தல், திருமறையை படிக்காது புறக்கணித்தல் போன்ற பண்புகளை பெற்றோர் பிள்ளைகளுக்கு காண்பித்தால் எப்படி பரிசுத்தரின் பாதையை கடைபிடிப்பார்கள்? ஆன்மீக தலைவர்களும் வழிகாட்டிகளும் லஞ்சம், அதிகாரம், தூசண வார்த்தை, தாறுமாறான வாழ்க்கை இவை ஒட்டுமொத்த விசுவாச குடும்பங்களுக்கு பரிசுத்த குலைச்சல். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தத்தோடு பின்பற்றுங்கள் என்ற ஆண்டவரின் வழி நாம் நடப்போம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.